வணக்கம். திடீரென்று ஒரு நாள் மகான் சீரடி சாய்பாபா மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் செல்ல ஆசைப்படுகின்றார். அதற்காக அவரது உடலில் இருந்து உயிர் பெறுகின்றது. உயிரற்ற சடலமாக அவரது உடல் கிடத்தப்படுகின்றது. ஒன்றல்ல, இரண்டல்ல, 4 நாட்கள் அவர் சடலமாக கிடந்தார். அரசு அதிகாரிகள் பாபாவின் உடலை அடக்கம் செய்யும் முயற்சிகளில் ஈடுபட்டனர். பாபாவின் தீவிர பக்தர்களோ அவரது உடலை அடக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்ததோடு அவர் உயிர் பெற்று எழ வேண்டும் என்று கதறி அழுது கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்தனர். சீரடி மக்களின் கண்ணீருக்கு மத்தியில் யாருமே எதிர்பாராத இன்னொரு அதிசயம் நிகழ்ந்தது. அது என்ன? வாருங்கள், வீடியோவில் காண்போம். தடவை பாபாவை பார்க்கறதுக்காக ஒரு விவசாயி துவாரகமாய் மசூதிக்கு வந்திருந்தாரு. சரி. அப்போ அந்த விவசாயி பார்த்து பாபா சொல்லுவார், உன்னுடைய வக்கீல் போரில் தீ பிடிச்சிருக்கு. ஓ, அப்படின்னு சொல்கிறாரு. ஓடி போய் அணைச்சிட்டு வா அப்படின்றார். இவருக்கு அதிர்ச்சியா இருக்கும், கேட்குறவங்களுக்கும் அதிர்ச்சியா இருக்கும். அது எப்படி எல்லாரும் இங்கே இருக்கிறோம், வக்கீல் போர்ல தீ பிடிச்சிருக்குங்கிறத பாபா எப்படி கண்டுபிடிச்சாரு, எப்படி தெரிஞ்சது அப்படின்ட்டு. அப்போ அந்த நபர் ஓடி போயிட்டு பார்ப்பாரு, தீ வேகமாக பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கும். திருப்பி ஓடி பாபாட்டே ஓடி வருவார். பாபா, தீ நிறைய பிடிச்சிருக்கு, நீங்க நீங்க வாங்க அப்படிம்பாரு. சரி. அப்போ பாபா போவார். போய் ஒரு குச்சி எடுத்து அந்த வக்கீல் போற சுத்தி பெரிய வட்டமா போடுவார். போட்டு இதை தாண்டி நீ வரக்கூடாது அப்படிம்பாரு. அந்த தீ அதுக்குள்ளே அமர்ந்து போகும். அப்படியே அது அப்போ சீரடி மக்கள் பார்ப்பாங்க, இவர் சொன்னதுனால அந்த தீ கட்டுப்பட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு சம்பவமும் அந்த துவாரகமாயிலே நடந்தது. சரி. அவர் உதிங்கிற இதை நீங்க நம்ம அந்த இது எடுக்கிறதுக்கு ஆமா அந்த இதுக்காக அந்த துணிங்கிற அந்த நெருப்பு குண்டத்தில் அதை வளர்த்து போட்டுக்கிட்டே இருப்பார். சரி. அந்த தேங்காய் மட்டை மற்ற இதெல்லாம் போட்டு அந்த நெருப்பு, அந்த துணிங்கிற நெருப்பு குண்டம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது அணையாத விளக்க ரொம்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அணையாத நெருப்பு. அந்த இதில் ஒரு தடவை அது வேகமாக நிறைய எரிஞ்சு அந்த வசதி கூரை வரைக்கும் போயிடும். ஓஹோ. உள்ள இருக்கிறவங்களாம் பயப்படுவாங்க, தீ மேல வரைக்கும் போய் தீ பிடிச்சிருமோன்ட்டு பயப்படுவாங்க. சரி. அப்போ பாபாட ஒருத்தர் சொல்லுவார், பாபா தீ நிறைய எரியுது அப்படின்பாரு. உடனே பாபா என்ன பண்ணாரு, பக்கத்தில் இருக்கிற அந்த அந்த ஒரு குச்சி எடுத்துட்டு சரி அந்த இதை பார்த்து தட்டுவார், தலையில தட்டி. பயப்படுறாங்கல்ல, திருப்பி நீ அப்படியே வளர்ந்துக்கிட்டே போனா என்ன அர்த்தம், சரி கீழே இறங்கு அப்படிம்பாரு. அந்த தீ அப்படியே கீழே வந்துடும். சரி. அவருக்கு பக்கத்துல அதுக்கப்புறம் மெல்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்படி அந்த ஐம்பூதங்களையும் அவர் கட்டுப்படுத்துற ஆற்றல் அவருக்கு இருந்தது. இல்லை, பாபாட்ட ஒரு குச்சி இருக்கிறத நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லிட்டு வர்றீங்க. அதாவது அவர் எல்லா இடத்துலையுமே அந்த குச்சியை வச்சு பயன்படுத்தி தான் சில அற்புதங்கள் எல்லாம், ஒரு ஐம்பூதங்களை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அப்போ பாபாவோட அந்த குச்சி எப்போ வச்சுருப்பாரோ, எங்கே போனாலும் அந்த குச்சி வச்சுருங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு மாதிரி இருந்திருக்கலாம். ஏன்னா சச்சரித்தில் குறிப்பிட்டிருக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் பெரிய அளவில் எனக்கு அது குச்சியை பற்றி தெரியல. ஆமாம். சரி. இப்போ ஒரு இதில் இதுக்கு எல்லாமே ஒரு மகுடம் சூட்டினது மாதிரி பாபா ஒரு 3 நாட்கள் தன்னுடைய உயிரை அப்படியே உடல்ல இருந்து பிரித்து எடுக்கிறாரு. எடுத்து அப்படியே விண்ணுலகத்துக்கு போயிட்டு அங்கே சில அதிசயங்கள்லாம் பண்ணிட்டு திருப்பி வர்றாரு அப்படிங்கிற குறிப்புகள் இருக்க. அதுக்கான காரணம், சூழ்நிலை, அப்போ என்ன நடந்தது? இது பாபா ஒரு தடவை அவராகவே இந்த இது செய்யறதுக்கு வருவார். அதாவது இந்த அற்புதத்தை நிகழ்த்தி அது அற்புதம்ட்டு சொல்ல முடியாதத. அது என்னன்னா அவராகவே அதை அதை செய்வார். அதாவது அதை பக்தர்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும் சீரடி மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்லுவாருன்னா, மகள் சபாதின்னு சொல்லி ஒருத்தர், மகள் சபாதின்னு சொல்லி ஒரு நெருங்கின சீடர், அவர் தான் சீரடியில் உள்ள சிவாலயத்தினுடைய பூசாரி. சரி. அவரை தான் எப்பவுமே ரொம்ப முழுமையாக நம்பி சில விஷயங்களை பாபா செய்வார். அவர்கிட்ட தான் ஒரு தடவை என்ன பண்ணுவார்னா, ஒரு மாத
மார்கழி மாசத்துல ஒரு பௌர்ணமி நேரம். சரி. அன்னைக்கு பாபா கூப்பிட்டு சொல்லுவார் மகள் சபாதிட்ட, நான் வந்து இன்னைக்கு இரவுல இருந்து 3 நாட்களுக்கு நான் என்னுடைய உடம்புல வந்து என்னுடைய உயிர் இருக்காது. நான் உயிரை பிரிச்சுட்டு நான் விண்ணுலகத்துக்கு போய் சில பேரை பார்த்துட்டு வர வேண்டியிருக்கு. நான் அவங்கள பார்த்து பேசுறதுக்காக போறேன். இந்த 3 நாளும் என்னுடைய உயிரில் இந்த உடம்புல வந்து உயிர் இல்லைங்கிறதுனால நான் வந்து இறந்து விட்டதாக மரணம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி ஏதாவது பண்ணிடாம பாத்துக்கிடணும். என்னுடைய உடம்பை நீ பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. திருப்பி அந்த உயிர் வந்து எழுந்து அவர் அந்த உயிர் பெறணும். அதுக்கு அந்த உடம்பும் முக்கியமா தேவை. ஆமா, தேவை. சரி. ஏன்னா போன உயிர் அந்த உடம்புக்குள்ள திருப்பி வரணும். இது வந்து கூடு விட்டு கூடு பாயிற வித்தை கிடையாது. கூடு விட்டு கூடு பாயிறதுங்கிறது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் சேர்றது. ஒரு உயிர்ல இருந்து இன்னொரு உயிரிட்ட போறது. ஒரு உயிர் வந்து இன்னொரு உடம்பு கிட்ட புகுந்து செய்யறது கூடு விட்டு கூடு பாயிற ஒரு சித்தர்கள் செய்யறது. அது இது அதுவல்ல. பாபா அந்த வித்தை செய்யல. சரி. அவர் என்ன சொன்னாரு, நான் மேல் உலகத்துக்கு போறேன், சில விஷயங்களை நான் வந்து சொல்றேன், அது வரைக்கும் என்னுடைய உடம்ப பத்திரமா பாத்துக்க. ஒருவேளை 3 நாளுக்குள்ள நான் வரலன்னா சரி, நான் இல்லைன்னு நினைச்சுக்க. இது ஒரு அந்த பக்தர்களுக்கு பெரிய அதிர்ச்சியான மகள் சபாயிட்ட மட்டும்தான் சொல்றாரு. அவருக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தாரு. ஆமா, அவரு அழுகுறாரு. பாபா என்ன நீங்க எப்படி சொல்றீங்க, எப்படி சொல்லுங்க, அவரு கஷ்டத்தோட பேசுற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, 3 நாள் கழிச்சு 4வது நாள் தொடங்கும் போது நான் வரவில்லை என்றால் என்னுடைய உடலை குறிப்பிட்ட ஒரு இடத்தை காட்டுறாரு மசூதியில இருந்து. அந்த வெட்ட வெளியில சமாதி பண்ணிட்டு அடக்கம் பண்ணிரு. ஆமா, அடக்கம் பண்ணிரு. அடக்கம் பண்ணிட்டு புதைச்சிட்டு அது மேல ஒரு செடியை நட்டு வச்சிரு அப்படின்றாரு. இதை வந்து மகள் சபாதிட்டு அவர் வந்து ஒரு உத்தரவா சொல்றாரு. ஈஸியா சொல்லிடுறாரு. அவரு தான் கிடந்து கதறாரு. அவரு அழுகுறாரு கிடந்து. ரொம்பவும் அழுது கண்ணீர் விட்டு, பாபா நீங்க எப்படி சொன்னீங்களா, என்ன அர்த்தம், இது ஏத்துக்கிட்டே முடியாது, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன. இல்ல இது ஒரு முக்கியமான வேலைக்காக நான் செய்யற பணி இது சரி அப்படின்னு சொன்ன உடனே மகள் சபாபதி சரின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. அன்னைக்கு அந்த பௌர்ணமி இரவு அன்னைக்கு 11 மணிக்கு, இரவு 11 மணி, ஆமா இரவு 11 மணிக்கு இவரு மகள் சபாபதி மடி மேல தலை வச்சு படுக்கிறாரு. படுத்து அடுத்த கொஞ்ச நேரத்துல அவரு உயிர் பிரியுது. அவர் உயிர் அங்கிருந்து வேற இடத்துக்கு போயிடுது. அத மகள் சபாபதி பாக்குறாரா? பாக்குறதுக்கு அவருக்கு உணர முடியாது. ஆனா வந்து அந்த உடம்புல உயிர் இல்லைங்கிறது அவருக்கு எல்லாம் போயிருது. சரி. மறுநாள் இவரு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு மகள் சபாதி அப்படி பயந்து போய் உட்கார்ந்து மடியில அதே உடம்ப தனியா வச்சுட்டாரு. தனியா எடுத்து வச்சுட்டு அவரு மறுநாள் காலையில பக்தர்கள் வர்றாங்க. வந்து பார்த்துட்டு ஐயோ பாபா இறந்து போயிட்டாரு, பாபா கதறாங்க. ஆமா, பாபா அசைவில்லாம இருக்கிறார், மரணம் அடைஞ்சிட்டாருன்னு சொன்னோடனே இது காட்டுத்தீ மாதிரி ஊர் முழுக்க பரவுது. ஊர்ல இருந்து எல்லாரும் வர்றாங்க. பக்கத்து மாவட்டங்கள்லாம் பரவிடுது. அப்ப எப்படி பாபா இறந்தாரு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நிறைய கேள்விகள் கேட்கும்போது மகள் சபாதி சொல்றாரு, விளக்கம் சொல்றாரு. இப்படி பாபா வந்து 3 நாள் கழிச்சு வந்துருவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த உடம்ப என்னைய பத்திரமா பாத்துக்கிட சொல்லியிருக்காரு. சரி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு குழப்பமானதுல என்ன நடக்குது சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சீரடியில உள்ள ஒரு விஓ, கிராம அதிகாரி, சரி, அந்த ஆள் பேர் வந்து பண்ணான்னு பேரு. அவரு வந்து அவருக்கு என்னன்னா, அவருக்கு வந்து பாபாவை பிடிக்காது. ஏதோ ஒரு காரணத்தினால பாபாவை பிடிக்காது. அவரு என்ன நினைக்கிறாரு, இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லி நினைச்சு சரி பாபா உடலை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல அடக்கம் பண்ணிடலாம்னு சொல்லி அவரு தீவிரமா இறங்குறாரு. இறங்கி அந்த ஊர்ல உள்ள அந்த 3 நாள் டைம் காத்திருக்க விட மாட்டேன்றாரு. ஆமா, சரி. அப்போ அந்த சீரடி ஊர்ல உள்ள ஒரு சிலர்கிட்ட போய் சொல்றாரு, எப்படி நீங்க ஒரு உடம்பு வந்து உயிரற்ற உடலை வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்க முடியும், அதை வந்து பாபாவுடைய உடலை எப்படி வைக்கிறது கேட்கிறாரு. அதை வந்து நம்ம இது பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள், சீரடி மக்கள்ல ஒரு 20% பேர் அதற்கு சாதகமா வர்றாங்க. சரி, அப்ப ஏதோ நடந்து போச்சு, அப்போ பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. மகள் சபாபதி மட்டும் அதை ஏத்துக்கிடல. அவர் என்ன சொல்றாரு, மக்களை பார்த்து சொல்லுவாரு, சரி இவரு கிராம அதிகாரி சொல்றது இருக்கட்டும், மக்களே நீங்க நம்புறீங்களா, பாபா இப்படி சொல்லி
சொல்லிட்டு போயிருக்காரு. பாபாவுடைய வார்த்தைகளை நீங்க நம்புறீங்களா இல்லையா? ஓ, அதுக்கு மதிப்பு கொடுக்குறீங்களா இல்லையா சரி அப்படின்னு கேட்ட உடனே கிராம மக்கள் எல்லாருமே மகள் சபாவுக்கு ஆதரவா வந்துருவாங்க. சரி, பாபா சொன்னதுதான் நடக்கும், 3 நாள் அதனால நிர்வாக அதிகாரி நீங்க வந்து 3 நாள் போருங்க சரி அப்படின்னு சொன்ன உடனே அவர் அந்த கிராம அதிகாரிக்கு தன்னிச்சையா எதுவும் செய்ய முடியாது. இருந்தாலும் அந்த ஆள் என்ன பண்றாரு, அந்த மாவட்டத்தினுடைய சுகாதார அதிகாரி அவருக்கு தகவல் சொல்றாரு, உயர் அதிகாரி. சரி, அங்க உள்ள டாக்டர்கள் ஒரு டீமை கூட்டிட்டு வந்து டெஸ்ட் பண்றாங்க. ஓ, என்ன நடக்குது, ஏதாவது பண்ணிருக்காங்களா, அற்புதம் இதுல ஏதாவது இருக்குதா அப்படின்ட்டு. இருக்குதா இல்ல பாபாவை யாராவது ஏதாவது இருக்குதா அந்த மாதிரி எல்லாம் நிறைய இதை பாக்குறக்கா பாருங்க. சரி, அந்த டாக்டர்கள் குழு வந்து பாபா உடம்ப சோதனை பண்றாங்க. பண்ணிட்டு இல்ல உயிர் இல்ல இறந்துட்டாரு சரி அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஓ, பாபா இறந்துட்டாரு. ஆமா, இது அந்த கிராம அதிகாரி வந்து சான்றிதழை வச்சுக்கிட்டு பாருங்க, டாக்டர்களே சொல்லிட்டாங்க, இனிமே அடக்கம் பண்ணிட வேண்டியதுதான், உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை, எதிர்பார்க்க அவர் இல்ல. உடம்பு அப்படியே 2வது நாள் ஆச்சு, 3வது நாள் அசைவிட்டு போய் கிடக்கு. சீரடி மக்களுக்கு நம்பிக்கையே இல்லை, ஏதோ நடந்து போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க, உயிர் போயிடுச்சுன்னு தான். அப்படிதான் அந்த அவங்களுடைய எண்ணங்கள் வந்து 3வது நாள் ஆரம்பிக்கும். ஆனா மகள் சபாவை மட்டும் இல்ல, பாபா வருவாரு, பாபா வருவாரு, நீங்க நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் கூடி இருக்காங்க. ரொம்ப பரபரப்பா அந்த 72 மணி நேரம் ஓடிட்டு இருக்கு. 3வது நாள் இரவு சாப்பிடாம தூங்காம அப்படியே ஒண்ணு கூடி இருந்திருக்க மசூதியில இருக்காங்க. சரி, அப்போ என்ன நடக்குது, என்ன எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த 3வது நாள் நைட்டு 12 மணிக்கு முடியுது. சரி, அடுத்த ஒரு சில மணி நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி, 4வது நாள் தொடங்க போகுது. 4வது நாள் தொடங்க போகுதுன்னா அப்போ இவங்களுக்கு பயம், பாபா வரணுமே பாபா வரணுமே சொல்லி அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. மகள் சபாபதியும் அப்படியே கண்ணீர் விட்டுட்டு இருக்காரு, அழுது புலம்பிக்கிட்டு இருக்காரு, உயிர் வந்து இறங்கணுமே, என்ன வரலையே அப்படின்ட்டு. நள்ளிரவு 2 மணிக்கு. ஆமா, அவர் வேற சொல்லிட்டு போயிருக்காரு, 73 நாள் ஆகலைன்னா கொண்டு போய் அடக்கம் பண்ண சொல்லியிருக்காரு. இப்ப 4வது நாள் தொடங்க போகுது, தொடங்கிருச்சு. சரி, 4வது நாள் வந்துருச்சு. அடுத்த இன்னொரு 1 மணி நேரம் அப்படி இருக்க சமயத்துல எல்லாரும் ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அப்போ அவருடைய கால் மெல்ல அசையுது, பாபாவுடைய கால். விரல் அசையுது. ஆமா, கால் விரல் வந்து அப்படியே அசையுது. அந்த கண்ணை வந்து அப்படி தட்டி முழிக்கிறாரு. அவருக்கு உயிர் வர்றதுக்கு முன்னா மக்களுக்கு உயிர் வந்துடுச்சு எல்லாருக்கும். சரி, அப்போ அதுக்கப்புறம் உடல் லேசா அசையுது. அசைஞ்ச உடனே மகள் சபாபதி கத்துறாரு, பாபா பாபா, மகிழ்ச்சியில கத்து. எல்லாரும் எந்திரிச்சு நின்று கும்பிடுறாங்க. அப்போ பாபா எந்திரிச்சு உட்கார்றாரு. சரி, அந்த டாக்டர்கள் மொத்த கிராம அதிகாரி எல்லாம் விளவெழுத்து போயிட்டாங்க. எப்படி இது நடக்குது, எப்படி உயிர் வருது அப்படிங்கிற ஒரு மனித உயிருக்கு சாத்தியமே கிடையாது. ஆமா, 2வது 3 நாட்கள் அந்த மாதிரி ஒரு உயிர் இதே மாதிரி ஒரு அண்டர்ந்த தாமரை மாதிரி அப்படியே இருக்கவும் இருக்காது. அது அப்படியே இருக்குது, எல்லாமே பண்றாரு. சரி, அப்போ ஊர்க்காரங்க கேட்குறாங்க, இந்த 3 நாள் எங்க போனீங்க சொல்லுங்க, எங்களுக்கு தெரிஞ்சாகணும். சரி அப்படின்னு சொன்ன உடனே பாபா சொல்றாரு, நான் விண்ணுலகத்துக்கு போனேன், வைகுண்டத்துக்கு போனேன், பரந்தாமனை பார்த்தேன், விஷ்ணுவோட பேசினேன், சரி, அல்லாவை பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன், எல்லாரும் அவரு எல்லாமே சொல்றாரு. அப்படி சொல்றாரு, அவங்க கிட்டலாம் பேசிக்கிட்டு இருந்தேன். நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து பூமியில இன்னும் சில விஷயங்கள் இப்படி நெறிப்படுத்து மக்களை, இந்தந்த கொள்கைகளை சொன்னா அடுத்து நல்லா இருக்கும், இன்னும் சில ஆண்டுகளுக்கு தர்மங்கள் தலைக்கணும்னா இதெல்லாம் எடுத்துட்டு போய் செஞ்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் செய்ய போறேன். கிட்டத்தட்ட ஒரு இங்க இருந்து மேல்நாட்டில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்துல இருந்து நிறைய கத்துட்டு வர்ற மாதிரி இவரு மேல் உலகத்துக்கு போய் புதிய சக்திகளையும் அபூர்வ சித்திகளையும் வாங்கிட்டு வர்றாரு. வந்து மக்கள்கிட்ட அதை திருப்பி அதை விநியோகம் பண்ற மாதிரி கொண்டு வரணும். சரி, சொன்ன உடனே சீரடி மக்களுக்கு இன்னும் பாபா மேல ஒரு பக்தி அளவிடற்கரியதான் மாறி பக்தி நிறைய வருது. சரி, அதாவது 3 நாள் சமாதி நிலைக்கு போயிட்டு திருப்பி வந்து இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை பண்றாரு அப்படின்னு சொல்லி அவரை அந்த வழிபடணுங்கிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய ஆரம்பிச்சது அந்த அதுக்கு பிறகுதான். ஆமா, சரி. இன்னொரு இடத்துல ஒரு பாபா வந்து விநாயகராக, ராமராக, பாண்டுரங்கனாக கூட பக்தர்களை காட்சி அளிச்சிருக்காரு.
அந்த சூழ்நிலை எப்படி உருவாயிடுச்சு, எதனால் அதை அப்படி காட்சி அளித்தார்? அப்படி நிறைய தடவை அவர் பண்ணியிருக்கிறாரு. அதாவது பக்தர்கள்ட்ட வந்து அவர் நடத்தின திருவிளையாடல் இது. சரி. இப்போ கடவுள்கள் வந்து நிறைய திருவிளையாடல் நடத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. பாபாவும் அப்படி நிறைய திருவிளையாடல் பண்ணிருக்காரு. இறை அவதாரங்கள் பண்ற திருவிளையாடல் பண்ணியிருக்காரு. அது எப்படின்னாச்சுன்னா, அந்த சீரடி பக்கத்துல ஒரு வருவாய் அதிகாரி ஒருத்தர் இருந்தார். சரி. அவர் வந்து பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர். அவர் வந்து என்னன்னா, மாசத்துக்கு ஒரு தடவை 2 தடவை பாபா பார்ப்பாரு, வந்து பாபாட்ட வந்து பிளஸ்ஸிங் வாங்கிக்கிட்டு அவர் சொல்ற அறிவுரைகள்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பார். சரி. ஒரு தடவை அந்த வருவாய் அதிகாரியோட ஒரு டாக்டர் ஒருத்தர் வர்றாரு. டாக்டரை கூட்டிட்டு வர்றாரு. ஆமா, டாக்டர் வர்றாரு. சரி. அப்போ அந்த டாக்டரும் இவரும் மசூதிக்கு வராங்க. வந்துட்டு இவர் வருவாய் அதிகாரி, வாங்க உள்ள போவோம், போய் பாபாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றேன். அப்போ அந்த டாக்டர் சொல்றாரு, இல்லை நான் வந்து ராமரை கும்பிடுறவன், ராமரை தவிர நான் யாரையும் கும்பிட மாட்டேன். இல்லை. சரி. அதனால தப்பா நினச்சிக்கிறாங்க, நான் வாசலே நின்றுக்கிடுறேன், நீங்க போய் பாபாட்ட கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வருவாய் அதிகாரி. சரி, அவருடைய தனிப்பட்ட குணம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இவர் மட்டும் உள்ள போய் பாபாட்ட உட்காந்து, பாபா முன்னாடி உட்காந்து பாபாட்ட பேசிட்டு இருக்காரு. சரி. ரொம்ப நேரம் ஆச்சு, ஒரு 1 மணி நேரம் ஆயிட்டு. சரி. இந்த வெளியில வாசல் டாக்டருக்கு பொறுக்கலை. சரி. பொறுமை இழந்து போய் என்ன பண்றாரு, உள்ள எட்டி பார்க்கறாரு என்னதான் பண்றாங்க அப்படின்னு. சரி. எட்டி பார்த்தா பாபா வந்து சாட்சாத் ராமரா காட்சி அளிக்கிறார். ஓ, இவர் விரும்பின கடவுளா அவர் காட்சி அளிக்கிறார். ராமரா நிக்கிறாரு. இந்த டாக்டருக்கு வேர்த்து விறுவிறுத்து உள்ள ஓடி போய் ராமா அப்படின்னு சொல்லி போய் காலில் விழுந்து பாபாட்ட விழுந்து, நான் தப்பு பண்ணிட்டேன், ராமனே இங்கே தானே இருக்காரு அப்படின்னு சொல்லி பாபாவை ரசிச்சு ராமரும் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுல இன்னொரு அற்புதம் என்னன்னா, அந்த டாக்டர் வந்து அதுக்கப்புறம் அவரை நல்லா வழிபட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தொடர்ந்து 15 நாட்களுக்கு தினமும் கனவுல ராமர் வடிவத்துல பாபா வந்துட்டு போனார். இவருடைய கனவுல ராமர் வர்றாரு. ராமரா வந்து பாபாவும் ராமரும் மாறி வர்றாங்க. வந்து ஒரு 2 நான் தான் அப்படிங்கிற மாதிரி காட்சி கொடுக்குறாரு. இந்த டாக்டருக்கு அதிசயம். அதுக்கப்புறம் மிகப்பெரிய டிவோட்டியா அவர் மாறிட்டாரு. டாக்டர் வந்து அதுக்கப்புறம் பாபா தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி மாறி பாபாவுக்கு மிகப்பெரிய சேவைகள்லாம் அவர் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். இதே மாதிரி ராமரா மாறின மாதிரி ஒரு சென்னையில் உள்ள ஒரு பக்தருக்கும் அந்த அனுபவம் கிடைச்சது. இதே மாதிரி ஆமா, சென்னையில இருந்து ஒரு தடவை என்ன பண்ணாங்கன்னா, நிறைய ஊர்கள்ல இருந்து பாபா பார்க்கறதுக்கு பஜனை கோஷ்டிகள் போகும். சரி. ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து மொத்தமா போய் பாபாட்ட போய் பஜனை பண்ணிட்டு அவர் கொடுக்கறதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. சரி. சென்னையில இருந்து ஒரு தடவை ஒரு 4 பேர் போயிருந்தாங்க. ஓ, சரி. 4 பேர் போயிருக்கும்போது அதுல 3 பேர் வந்து அவங்களுக்கு நோக்கமே வந்து பாபாட்ட பணம் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓ, பஜனை கோஷ்டிங்கிற மாதிரி உள்ள போய் கிடைக்கிற வருமானத்தை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு. சரி. ஒரே ஒரு கூட போன ஒரு பெண்மணிக்கு மட்டும் அவர் ஆத்மார்த்தமா கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கும்பிடுறாங்க. அந்த பெண்மணி வந்து ராமருடைய தீவிர பக்தை. ஓஹோ. அந்த அம்மா வந்து பாபா காலில் தொட்டு கும்பிட்டுட்டு நிமிர்ந்து பார்க்குறாங்க. பாபா ராமராகவே இருக்கார், காட்சி அளிக்கிறார். அப்போ அந்த சென்னை பக்தியை வந்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு அதை சொல்லி அதை நிறைய பத்திரிகைகள் பேட்டிகள்லாம் அதை வந்து அந்த காலகட்டத்தில் அது வெளிவந்திருக்கு. ஆமாம், வெளிவந்தது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த சரி. அதே மாதிரி ஒரு தடவை சீரடியில் உள்ள ஒரு பெண், அந்த அம்மா வந்து பாபாட்ட போய் ஒரு நாள் கும்பிட்டு இருக்கும்போது பாபா சொல்றாரு, நீ வைக்கிற நெய்வேத்தியம் மற்ற இதெல்லாம் நான் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க. சரி. ஓ, எங்கேயோ ஒரு வீட்டில் அவங்க வீட்டில் வைக்கிறத இவன் சாப்பிட்டுட்டு இருக்கேங்காரு. ஒன்று அந்த 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 இளம்பெண் சொல்லுது, அதை எப்படி நீங்கள் சாப்பிட முடியும்? நான் டெய்லி எங்கள் விநாயகருக்குலாம் வைக்கிறேன். ஓ, விநாயகருக்கு வைக்கிறேன். ஆமாம், எங்கள் விநாயகருக்கு நான் காலையில் நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ணிட்டுலாம் வர்றேன். சரி. நீங்கள் எப்படி அதை சாப்பிட முடியும்? ஓ, விநாயகர் தான் சாப்பிட முடியுங்கிற அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணு கேட்குது. சரி. கேட்ட உடனே சொல்லுவார், நீ நம்ப மாட்டேங்கிற என்னைய. சரி. நேற்று கூட நீ வந்து தேங்காவில் சில இதில் மிக்ஸ் பண்ணி எல்லாம் வச்சிருந்தியா அப்படின்னு. இந்த பெண்ணுக்கு அதுக்கப்புறம் தான் யோசனை வருது, ஆமாம் நம்ம விநாயகருக்கு வச்சது இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது பாபா அந்த பெண்ணை பார்த்து சிரிக்கிறாரு. சிரிச்சு அடுத்த நிமிஷமே வந்து விநாயகரா மாறுகிறார். ஓ,
விநாயகரா மாறிடுறாரு. அந்த பெண்ணுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ விநாயகரும் பாபா தான், பாபாவும் நான் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டுட்டு போனேன். இப்படி நிறைய தடவை இருக்கு. நிறைய பேருக்கு வந்து அவர் வந்து சிவபெருமான காட்சி அளிப்பார். ஓ, சிவனாவும் காட்சி அளிப்பார். ஆமா, முதல்ல அவர் வந்து சீரடிக்கு வந்திருக்கும் போது அந்த மகள் சபாதின்னு சொல்லி சொன்னேன்ல, அவரு தான் அந்த சிவன் கோயிலுடைய பூசாரி. சரி, ஆமா. அவருக்கு வந்து எப்படி வந்து ஒரு பூசாரி வந்து சிவனுக்கு லிங்கத்துக்கு பூஜை பண்றவர் வந்து எப்படி பாபாவை நம்பினார்னா, பாபா வந்து தன்னை வந்து சிவன் வெளிப்படுத்தினார். அவருக்கு முதல்ல சிவனாக காட்சி அளித்தார். அதுக்கப்புறம் தான் மகள் சபாபதி வந்து சரணடைஞ்சு அவருக்கு வந்து இந்த காலில் அபிஷேகங்கள் பண்ணி புதிய வஸ்திரங்கள் போட்டு மாலை அணிவித்து அவருக்கு வந்து குங்குமம் சந்தனம்லாம் வச்சு ஆரத்தி எடுக்கணுங்கிற ஒரு பழக்கம் வந்ததுக்கு மகள் சபாபதி உண்டு பண்ணதுக்கு காரணமே இதுதான். சிவனா காட்சி அளிச்சு. அதே மாதிரி நிறைய பேர் அங்க வந்து சிவபக்தர்கள், நிறைய வட மாநிலங்களில் உள்ள சிவபக்தர்கள் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சில வினாடிகளாவது அவர் வந்து அப்படி காட்சி கொடுத்துருவார். மகள் சபாவுடைய மகன் வந்து இது வந்து நேரடியாக ஒரு தடவை எப்படி பார்த்தாருன்னா, ஒரு லிங்கத்துக்குள்ள வந்து பாபா போற மாதிரியும் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லிங்கத்துக்குள்ள இருந்து பாபா வெளியில வர்ற மாதிரிலாம் அவர் அற்புதங்கள் பண்ணார். இந்த மாதிரி நிறைய, அதாவது இறை வடிவங்கள்ல வந்து அவர் வந்து நிறைய காமிச்சிருக்காரு. ஆமா, இதெல்லாம் வந்து அற்புதங்கள் நிறைய இருக்குது. நிறைய அந்த அவருடைய நூல்களை தேடி பிடிச்சு படிச்சாச்சுன்னா இந்த அற்புதங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். சீரடி மகானின் சிறப்புகளை தொடர்ந்து காண்போம். நன்றி, வணக்கம்.